ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நார்மலாக செய்கிற மெத்தட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிற சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதிலே தண்ணி விட்டு வந்திருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவியோட மெயின் மசாலா இதுதான். இதை நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ், சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைடிஷ் வந்து இந்த சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.